श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। शिवशक्त्या युक्तो यदि भवति शक्तप्रभवितुं न चेदेवं देवो न खलु कुशलस्पन्दितुमपि अतस्त्वामाराध्यां हरिहरविरिञ्जादिभिरविप्रणन्तुं स्तोतुं वा कथमकृतपुण्यः प्रभवति। सृष्टौ या सर्गरूपा जगदवननिधौ पालिनी या च रौद्री संहारे चापि यस्या जगदिदमखिलं क्रीडनं व्यापराख्या पश्यन्ति मध्यमातो तदनु भगवती वैखरीवर्णरूपा स्वास्मद्वाचं प्रसन्ना विधिहरिगिरिश राधितालङ्करोतु। श्रीमद्देवी भागवतस्य 4வது अध्यायम् अथ 4ोऽध्यायः। ऋषयवूचुः सौम्यवासस्य भार्यायां कस्यां जातः सुतः सुखः कथं वा कीदृशो येन पठितेयं सुसंहिता अयो निजस्त्वया प्रोक्तः तथा चारनिजः सुखः सन्देहोऽस्ति महासत्र कथयाद्य महामते। गर्भं योगी श्रुतः पूर्वं शुको नाम महातपाः कथं च पठितं तेन पुराणं बहुविस्तरं। ऋषिகள்லாம் கேட்கிறா, சூத மகாமுனியே, வியாசாச்சாரியாளோட பத்னிகள்ல எந்த பத்னிக்கு சுகர் பிறந்தார், இந்த சம்ஹிதை புராணமானது எவ்வாறு அவரால் பயிலப்பட்டது, ஒரு பக்கம் பார்த்தா அயோனிஜன்னா யோனினா கர்ப்பத்துல ஸ்திரீனுடைய கர்ப்பத்துல உற்பத்தி ஆகாதவன் அப்படின்னு சொல்றேள். இன்னொரு பக்கம் அரணிஜகா அப்படின்னு, அரணினா விறகிலிருந்து பிறந்தவர் சுகர் அப்படின்னு சொல்றேள். எங்களுக்கு சந்தேகமா இருக்கு, இது என்ன விஷயம் என்னன்னு சொல்லுங்க. ஒரு பக்கம் கர்ப்பயோகின்னு சொல்லப்படுறார் சுகபிரம்மம், கர்ப்பத்திலேயே யோகி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது இவர் எங்க கந்த கர்ப்பத்துல வாசம் பண்ணார், எப்படி புராணத்தை படித்தார், இதெல்லாம் கொஞ்சம் தெரியணும்னு கேட்கிறா. சூதோவாச்ச புரா சரஸ்வதி தீரே வியாசः சத்யவதி சுதः ஆஸ்ரமே கலவிங்கௌ திருஷ்ட்வா விஸ்மயமாகதः ஜாதமாத்திரம் ஜிஷும் நீடே முக்தமண்டம் மனோகரம் தாம்ராஸ்யம் சுப சர்வாங்கம் பிஞ்சாங்குர விவர்ஜிதம் தௌது பக்ஷ்யார்த்தமத்யந்தம் ரதௌ ஸ்ரமபராயணௌ சிஷோச்சஞ்சுபுட்டே பக்ஷ்யம் க்ஷிபந்தௌ ச புனः புனः அங்கேனாங்கானி பாலஸ்ய வர்ஷயந்தௌ முதான்விதௌ கும்பந்தௌ ச முகம் பிரேம்னா கலவிங்கௌ சிஷோசுபம் வீக்ஷ்ய பிரேமோத்புதம் தத்ர பாலே சடகயோஸ்ததா யாசஞ்சிதாதுரः காமம் மனசா சமசிந்தயதே திரச்சாப்னியத் பிரேம புத்ரே சமபிலக்ஷ்யதே கிம் சித்ரம் யன்மனுஷ்யானாம் சேவாபலமபீப்ஸ்யதாம். ஒரு காலத்துல சரஸ்வதி நதியினுடைய தீரத்துல வியாசாச்சாரியால் சத்யவதி சுத்தனானவர் ஆசிரமத்துல உட்கார்ந்துட்டு அப்படியே சுத்தி பார்த்துட்டு இருக்கார். மரத்து மேல 2 குருவிகள் கலிவிங்கவுன்னு, கலிவிங்க பட்சிகள், கலவிங்க பட்சிகள்னா குருவி மாதிரி ஒரு பறவைகள் ஒன்னோட ஒண்ணு போட்டி போட்டுக்கொண்டு தன்னுடைய சிசு குழந்தைய பாலிக்கிறதா. முக்தமண்டம் மனோகரம், முட்டையிலிருந்து வெளியில வந்த உடனே அந்த குருவி குஞ்ச ரொம்ப இந்த 2 மாதா பிதாக்களா இருக்கக்கூடிய இந்த 2 குருவிகளும்
ரொம்ப பிரேமையோட ஸ்பர்ஷிக்கிறதான். சர்வாங்கத்தையும் குத்தி 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 மூக்கால லேசா குத்தி சந்தோஷத்தை அனுபவிக்கிறது. அதுக்கு என்ன தேவையோ அந்த சாப்பாட்டை அதுக்குள்ள எடுத்து எடுத்து கொடுக்கறதா அந்த சின்ன குருவி குஞ்சுக்கு. அதுக்கு உடம்ப சந்தோஷப்படுத்தி அதுக்கு சாப்பிட்றதுக்கு விஷயங்கள் எடுத்து அதோட மூக்குல கொடுத்து ஆலிங்கனம் பண்ணி அங்கேன அங்காணி பாலசிய வருஷயந்தோ முதான்விதோ சந்தோஷத்துல ஆலிங்கனம் பண்ணிக்கிறதா இந்த குருவிகள் ரெண்டும் இதோட குழந்தைய. சும்பந்தௌச்ச முகம் பிரேம்னா வாயால முத்த கொடுக்கறதா அந்த குட்டிக. இப்படி வாத்சல்யத்தோட அந்த குருவி குஞ்ச இதுங்கெல்லாம் கொஞ்சற விஷயத்த பார்க்கிறார் வியாசாச்சாரியால். வீக்ஷ பிரேமாத்புதம் தத்ர பாலே சடகயோஸ்ததா. ரொம்ப அற்புதமான பிரேமையில ஒரு பிரேம பிரியம் அந்த குஞ்சு மேல அதனுடைய பெற்றோர்களான குருவிக்கு இருக்கிறத, குருவிகள் ரெண்டுத்துக்கும் இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்படுறார். சிதாந்துரகா காமம் மனசா சமச்சிந்தையத். அப்ப யோசிக்கிறார், இந்த மாதிரி ஒரு புத்திர பிரேமை இந்த குருவிகளுக்கே இருக்கே, இந்த குருவிக்கு அந்த குருவி குஞ்சு என்ன பெருசா பண்ணிட போறதுன்னு யோசிக்கிறார். இருந்தாலும் அதுக்கு இருக்கு. ஆனா மனுஷர்கள்ட்ட பாரு, சேவாபலம் அபீப்சதாம் மனுஷ்யானாம் கிம் சித்திரம். தன்னுடைய புத்திரன்கிட்டேந்து எத்தனையோ சேவா பலத்தை எதிர்பார்க்கிற மனுஷர்கள்ட்ட அப்படி ஒண்ணு இருக்கோ. இமயதௌ ஜடகௌ ஜாஸ்ய விவாகம் சுகசாதனம் விரச்ச சுகினௌ யுஸ்யாதாம் திருஷ்ட்வா வத்வா முகம் சுபம் அத்தவா வார்த்தகே பிராப்தே பரிச்சர்யாம் கரிஷ்யதி புத்திரः பரமதர்மிஷ்டः புண்ணியார்த்தம் கலவிங்கயோः அர்ஜத்வாதவா திரவியம் பிதரௌ தர்ப்பயிஷ்யதி அத்தவா பிரேதகார்யாணி கரிஷ்யதி யதா விதி அத்தவா கிம் கயா ஸ்ராத்தம் கத்வா சம்விதரிஷ்யதி நீலோத்சர்கம் ச விதிவத் பிரகரிஷ்யதி பாலகः. இந்த குருவிகள் தன்னோட விவாகம் பண்ணிண்டு ஏதாவது விதிவத்தா விவாகம் பண்ணிட்டு சுகசாதனமாக வாழ்க்கை வாழறதா? அப்படி ஒண்ணும் இல்லையே. இங்க என்ன வதுவை பார்த்து வதுவனுடைய மாட்டு பொண்ணோட முகத்தை பார்த்து சந்தோஷப்படுறது அப்படின்னு ஏதாவது இருக்கா? அதுவும் இல்லையே. குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறோம், அங்க ஒரு வது வரப்போறா, மாட்டு பொண்ணு வர போறான்றதெல்லாம் நினைச்சு அவன் குருவி குஞ்சிய கொஞ்சறதா? இல்ல வயசானதுக்கு அப்புறம் நமக்கு இந்த குருவி தான் எல்லாத்தையும், இந்த குருவி குஞ்சு தான் நமக்கு எல்லாத்தையும் பண்ண போறது. வார்த்தகே பிராப்தே பரிச்சர்யாம் கரிஷ்யதி அப்படிங்கிற எண்ணத்தினால கொஞ்சறதா? இல்லையே. பரம தர்மிஷ்டனா இருக்க போறது, புண்ணியத்தை சம்பாதிக்க போறது நமக்குன்னு நினைக்கிறதா? அப்படியும் இல்லையே. என்ன அர்த்தயித்வா அதவா திரவியம் பிதரவு தர்ப்பயிஷ்யதி. பிற்காலத்துல நம்மளால முடியாத காலத்துல இதுதான் போய் செல்வத்தெல்லாம் தேடின்னு நமக்கு சௌகரியத்தை பண்ணி கொடுக்க போறது இந்த குருவிங்கிறத எதிர்பார்த்து அதை கொஞ்சறதா? அதுவும் இல்லையே. இல்ல பிரேத காரியங்கள்லாம் பண்ண போறது, நம்ம உயிர் போனதுக்கு அப்புறம் இது நம்மளோட பிரேதத்துக்கு தண்ணி கொடுக்க போறது, வாசோதகம் திலோதகம் எல்லாம் கொடுக்க போறதுன்னு எதிர்பார்க்கிறதா? அதுவும் இல்லையே. இல்ல கயா சிராத்தத்தை போய் பண்ண போறதுங்கிறதுக்காக குருவி குஞ்சுக்காக இந்த அம்மா அப்பாக்கள் தன்னுடைய ஒரு அன்பை காண்பிக்கிறதா? இல்லையே. இல்ல நீலோத்சர்கம்ன்ற விதிப்படி பின்னாடி நல்ல விஷயங்களை உற்சர்கத்தை பண்ண போறதா? இல்லையே. சம்சாரேத்திர சமாக்கியாதம் சுகானாம் உத்தமம் சுகம் புத்திரகாத்திர பரிஷ்வங்கோ லாலனம் ச விசேஷதா. அதெல்லாம் எதுவும் இல்லை. ஆனா ஏண்டா அது கொஞ்சறதுன்னா, சம்சாரத்துல உத்தமமான சுகம் எதுன்னா புத்திரகாத்திர பரிஷ்வங்கா. தன்னுடைய புத்திரனுடைய அங்கத்தை ஆலிங்கனம் பண்றது சுகத்திலேயே உச்சிதமானது. காளிதாசனே சொல்றான், ஓடி கட்டிக்கிற புத்திரனை ஆலிங்கனம் பண்றதுல இருக்கிற சுகம் உலகத்துல இருக்கிற சுகங்கள்ல உத்தமமானது. வியாசாச்சாரியாளுக்கு புத்திரன் இல்லைங்கிற அந்த ஒரு விஷயம் இப்ப மனசுல ஓடுறது. புத்திரகாத்திர பரிஷ்வங்கோ லாலனம் ஜ விசேஷதா அபுத்திரஸ்ய கதிர்நாஸ்தி
சொர்கோ நைவஜ நைவஜ புத்திராதன்யதரன்னாஸ்தி பரலோகஸ்ய சாதனம். புத்திரன் இல்லாதவனுக்கு கதி இல்லை, சொர்க்கம் நிச்சயமா கிடைக்காது. புத்திராத் அந்யது புத்திராத் அந்யதரன்னாஸ்தி பரலோகஸ்ய சாதனம். பரலோகத்தை அடையறதுக்கு புத்திரனை தவிர வேற கதி கிடையாது. உமானிசி நரகாத் ராயதே இது புத்திரஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி புத்திரனுடைய ஒரு மகத்துவம் சாஸ்திரம் ரொம்ப சொல்றது. அந்த காலத்தெல்லாம் புத்திரன் வேணுங்கிறதுக்காகவே யாகங்கள் பண்ணா. புத்திரனும் பலவிதமான புத்திரன்களை பெத்துக்கலான் இருக்கு. பெத்துக்கிறதோ தத்து எடுத்துக்கிறதோ புத்திரனை பத்தி ரொம்ப உயர்வாக சொல்லப்படுறது இந்த சாஸ்திரங்கள்லாம். காலம் மாறி போயிடுத்து, அதுக்கேத்த மாதிரி இப்ப நம்ம எல்லாம் பண்ணிக்கிறோங்கிறது ஒரு விஷயம். இதுல என்ன சொல்றதுங்கிறதான நம்ம சொல்றோம். அதனால புத்திரன் அவசியம் அப்படின்னு சாஸ்திரம். மன்வாதிபிஷ்ச புனிபிர் தர்மசாஸ்திரேஷு பாஷிதம் புத்திரவான் சொர்க்கமாப்னோதி நாபுத்திரஸ்து கதஞ்சன திருஷ்யதேத்ர சமக்ஷம் தத் நானுமானேன சாத்தியதே புத்திரவான் முச்சதே பாபாது ஆப்தவாக்கியம் ச சாஸ்வதம். மனு முதலானவர் முனிவர்கள் தர்மசாஸ்திரத்துல இதை சொல்லியிருக்காங்க. புத்திரவான் தான் சொர்க்கத்தை அடையிறான். வியாசர் நினைக்கிறார் இப்படி மனசுல. அபுத்திரனாக இருக்கிறவன் அடைவதில்லை. புத்திரன்னா சுயமா பெத்துட்டாதான் இல்லை. பொன் வயத்து பேரன் புத்திரன்னு சொல்லப்படுறது. அப்படி இல்லைன்னா தங்க வயத்து பேரன் புத்திரனா எடுத்துக்கலாம். இல்லைன்னா அனாதியா இருக்க குழந்தைய எடுத்துன்னு வந்தா அது புத்திரன்னு ஒரு விதமாக தனத்தை கொடுத்து வாங்கக்கூடிய புத்திரன்னு எடுத்துக்க முடியும். அப்புறம் ஏதாவது சொந்தத்திலேருந்து ஸ்வீகாரம் பண்ணிக்கக்கூடிய புத்திரனா எடுத்துக்க முடியும்னு பலவிதமா புத்திரன்கள் சொல்லப்படும். அதனால புத்திரன்ற பொழுது இது அத்தனையுமே சாஸ்திரோக்தமா புத்திரன் தான். திருஷ்யதேத்திர சமக்ஷம் தன்னானுமானேன சாத்தியதே. இது அனுமானத்தினால தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இல்லை, சாஸ்திரத்தினாலதான் இது தெரிஞ்சுக்கிறது. இந்த புத்திரவான் தான் பாபத்திலிருந்து மோட்சத்தை விமோசனம் அடையறான் அப்படின்னு பெரிய மகான்கள்லாம் சொல்லியிருக்கா. ஆதுரோ மிருத்யுகாலேபி பூமி சையாகதோ நரஹ ஹரோதி மனசா சிந்தாம் துக்கித புத்திரவர்ஜிதா தனம் மே விபுலம் கேஹே பாத்திராணி விவிதானி ச மந்திரம் சுந்தரம் ஜயேததே கோஸ்ய சுவாமி பவிஷ்யதி மிருத்யுகாலே மனஸ்தஸ்ய துக்கேன பிரமதே யதஹ அத்தோஸ்ய துர்கதேர்நூனம் भ्रान्तचित्तस्य सर्वदा एवं बहुविधं चिन्तां कृत्वा सत्यवती सुतः विश्वस्य बहुधा जोष्णं विमनाः सम्बभूवः. அவர் மனத்துல பல விஷயங்கள் ஓடுறது. மிருத்யு காலத்துல பூமியில படுத்துட்டு இருக்கும் பொழுது யாரு எனக்கு பண்ண போறா, புத்திரன் இல்லைன்னா, இவ்வளவு தனம் இருக்கு வீட்டுல, இவ்வளவு பாத்திரங்கள் இருக்கு, இப்படி பெரிய ஒரு மாளிகை இருக்கு நம்ம கிட்ட, யாருக்காக இதெல்லாம் விட்டுட்டு போறோம், என்ன கடைசி காலத்துல நம்ம எதுக்காக வாழ்ந்தோன்ற ஒரு காரணம் இல்லாம இருக்குமே. அதனால புத்திரன் வேணும்னு இவருக்கு மனசு சுழல்றது. இப்படி பகுவிதாம் சிந்தாம் கிருத்வா பலவிதமாக யோசிச்சு சத்தியவதி சுதரான வியாசர் பெருமூச்சு விட்டாரா. நிஸ்வசிய பகுதாச்ச உஷ்ணம், ரொம்ப சூடான பெருமூச்சு விடுறார். அந்த அளவுக்கு அவர் கவலையாம். அப்படிங்கிற பொழுது என்ன பண்றதுன்னு யோசிக்கிறார். விசாரிய மனசாத்தியர்த்தம் கிருத்வா மனசி நிச்சயம் யகாமஜக தபஸ்தப்தும் மேருபர்வத சந்நிதௌ மனசா சிந்தயாமாச கம் தேவம் சமுபாஸ்மஹே பரப்பிரதான நிபுணம் வாஞ்சிதார்த்த பிரதம் வதா விஷ்ணும் ருத்ரம் சுரேந்திரம் வா பிரம்மாணம் ச திவாகரம் கணேசம் கார்த்திகேயம் ச பாவகம் வாருணம் ததா ஏவம் சிந்தயதஸ்தஸ்ய நாரதோ முனிசத்தமஹ यदृच्छया समायातो वीणापाणिः समाहितः तं दृष्ट्वा परमप्रीतो व्यासः सत्यवती सुतः कृत्वार्घ्यमासनं दत्त्वा पप्रच्छ कुशलं मुनिं श्रुत्वा कुशलप्रश्नं पप्रच्छ मुनिसत्तमः चिन्तादुरोऽसि कस्मात् त्वं द्वैवायन वदस्व मे. இப்படி பலவிதமாக யோசிச்சு விட்டுட்டு கடைசியில ஒரு முடிவு பண்றார். தபஸ் பண்ணாதான் இதுக்கு ஒரு தீர்மானம் வரும்.
ஏன்னா நம்ம மனுஷனால இதை ஒன்றும் யோசிச்சு முடிவு பண்றதுக்கு இல்லை. இப்ப நான் இதுக்காக விவாகம் பண்ணிக்கணுமா, புத்திரம் பெத்துக்கணுமா, என்ன பண்றதுன்னு தெரியலையே, மனசுல இப்படி ஒரு கவலை வந்து விடுத்தேன்னா பார்த்தார். மேரு பர்வதத்துக்கு மேல ஏறி உட்கார்ந்தார். உட்கார்ந்துட்டு தபச ஆரம்பிக்கலாம்னு சொல்லி நன்னா கீழே ஒரு பெரிய மர உரி எல்லாம் தரிச்சுண்டு கீழே மான் தோல் புலித்தோல் எல்லாம் போட்டு அது மேல ஏறி உட்கார்ந்துட்டார். கையில தண்டம் கிண்டம் வச்சுட்டார், பக்கத்துல கமண்டல வச்சுட்டார். பல வருஷங்கள் இப்ப தபஸ் பண்ண போறோம், எல்லாம் ரெடி பண்ணிட்டார். பண்ணிட்டு சரி கண்ணை மூடினார். ஒரு பகவத் தியானத்தை பண்ணணும், எந்த நம்ம எதுக்கு பேர் தபஸ் பண்ண போறோமோ அந்த தெய்வத்தை தியானம் பண்ணணும்னு யோசிச்சார். திடீர்னு சந்தேகம் வந்துருச்சு. என்ன சந்தேகம்னா, எந்த தெய்வத்தை நம்ம இப்போ தியானம் பண்ணணும், எந்த தெய்வத்தை உபாசிக்கணும். இப்ப புத்திரன் வேணும்ன்றது நம்மளோட ஆசை. இது எந்த தெய்வத்தை பண்ணா இது கிடைக்கும், இது இதனுடைய வாஞ்சிதமான இந்த விஷயத்தை கொடுக்கக்கூடியது விஷ்ணுவா, ருத்ரனா, இல்ல தேவர்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய தேவேந்திரனா, இல்ல பிரம்மாவா, இல்ல சூரியனை உபாசிக்கலாமா, இல்ல விக்னேஸ்வரரை உபாசிக்கலாமா, கார்த்திகேயனை உபாசிக்கலாமா, பாவகனான அக்னியை உபாசிக்கலாமா, வருணனான ஜலதேவதையை உபாசிக்கலாமா, இப்படின்னு யோசிக்கிறா. ஒரு வேகத்துல வீட்டை விட்டு போறேன்னு கிளம்புறான். கிளம்பி எந்த பக்கம் போறதுன்னு தெரியாது. ஏகப்பட்ட பஸ் வருது. ஒண்ணு திருப்பதிக்கு போறது, ஒண்ணு ராமேஸ்வரத்துக்கு போறது, ஒண்ணு காசிக்கு போறது, ஒண்ணு துவாரகாவுக்கு போறது. இந்த பொண்டாட்டியோட கோச்சின்னு கிளம்பியாச்சு, எந்த பஸ்லடா ஏறுறது, சந்தேகம் வந்துருதோ இல்லையோ. அது மாதிரி இவர் பாட்டு சரி நம்ம புத்திர பிராப்தி ஒண்ணுன்னு எழுந்து வந்தார், உட்கார்ந்தார். யார வேண்டதுன்னு தெரியல. இப்ப யோசிச்சுட்டே இருந்தார். இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல ஒரு முக்கியமான ஒருத்தர் வந்துருவார் இதுக்கெல்லாம் சகாயம் பண்றதுக்குன்னு. யாரு? சாட்சாத் நாரதர் தான், மகாமுனி. நாரதர்னா நம்ம ஏதோ தப்பா வந்து விளையாட்டா கலகம் பண்றான்னு சொல்றோம். நாரதருடைய சுரூபம். அவராலதான் தெய்வலோகங்கள் திவ்யலோகங்களுக்கும் போக முடியும், பூமியிலையும் சஞ்சாரம் பண்ண முடியும், மானுஷ லோகத்திலையும் இருக்க முடியும், திவ்யலோகங்கள்லயும் சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒருத்தர் அவர் தான். ஏன்னா அவர் தான் குரு. குருவாலதான் லௌகிக விஷயத்தையும் தெரிஞ்சுக்க முடியும், ஆத்தியாத்மிக விஷயத்திலையும் ஞானம் உண்டு. அதுக்கு சமம் நாரதர். அதனாலதான் தெய்வீக விஷயங்களும் தெரியும் அவருக்கு, பூமி விஷயங்களும் தெரியும். குரு சமம். நாரதருக்கு சமமான ஒரு குரு கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு மகாத்மா முனி சத்தமகா. ஏன்னா நாரதர் சம்பந்தம் புராணங்கள்ல உண்டு, ராமாயணத்துல உண்டு, மகாபாரதத்துல உண்டு. எல்லா விஷயங்கள்லயும் நாரதர் தான் முக்கியமா வரார். துருவனுக்கு சொல்றார். பல பேருக்கு வந்து வால்மீகிக்கு ராமநாமத்தை சொன்னார். இன்னைக்கு இது ஒரு 150 வருஷம் முன்னாடி இந்த தியாக பிரம்மம் வரைக்கும் எல்லாத்துக்கும் நாரதர் பிரதானமா இருக்கார். வேறுபட்ட முனிவர் அவர் வந்துட்டார். அங்க ஏதோ ஒரு விஷயம் பூர்த்தி ஆகணும்னா நாரதர் வந்து குருவினுடைய அனுகிரகம் இருந்தாதான் அதெல்லாம் முடியும். அதுதான் இங்க தாத்பரியம். கையில வீணைய வாசிச்சுட்டு வராராம். உடனே வியாசருக்கு ஆஹா நல்ல சகுனமா இருக்கே, நமக்கு முக்கியமான ஒரு சந்தர்ப்பத்துல இப்படி முக்கியமானவர் வராருன்னா நம்மளோட விஷயம் சாபல்யம் அடைய போறதுன்னு தானே அர்த்தம். அதனால அவரை உட்கார வச்சு கையில அர்க்கியவெல்லாம் கொடுத்து ஜலத்தை குடிக்க வச்சு காலெல்லாம் அலம்பி விட்டு அவருக்கு கால் கையெல்லாம் பிடிச்சு விட்டு அவருக்கு பழங் முதலானவைகள் சாப்பிட கொடுத்து பால் கொடுத்து நல்லா விசிராந்தி பண்ண உடனே எல்லாம் சௌக்கியமா, எப்படி இருக்கேள், சொர்க்காதி லோகங்கள் வைகுண்டம் கைலாசத்தெல்லாம் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கேள், எல்லாம் சௌரியமா இருக்கான்னு கேட்கிறார். வியாசாச்சாரியால் கேட்கிறார். அதுக்கப்புறம் நாரதரும் கேட்கிறார். ஏதோ ரொம்ப கவலையா இருக்கா மாதிரி இருக்கே, என்ன விஷயம் சொல்லுப்பா அப்படின்னு உடனே விஷயத்துக்கு வந்துட்டார் அவர். சிந்தாதுரோசி கஸ்மாத்வம் துவைபாயன வதஸ்வமே. என்ன விஷயமானா இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனா சொல்லு, நான் பண்றேன், உன்னால என்னால ஆனதை உனக்கு பண்றேங்கிறார். உடனே வியாசர் சொல்றார். வியாச உவாச்ச அபுத்திரஸ்ய கதிர்நாஸ்தி ந சுகம் மானசே ததः ததர்த்தம் துக்கதச்சாஹம் சிந்தயாமி புனః புனः தபசா தோஷயாமி அத்ய கம் தேவம் வாஞ்சிதார்த்ததம் இது சிந்தாதுரோஸ்மா அஸ்மி
அத்யத்வாமகம் சரணங்கதः சர்வஜ்ஞோசி மகர்ஷே त्वं ததயாசு கிருபாநிதே தம் தேவம் சரணம் யாமி யோ மே புத்திரம் பிரதாஸ்யதி. சொல்றார், எனக்கு புத்திரன் இல்லாத குறை, எனக்கு வேற கதி இல்ல, சுகமும் இல்லைன்னு மனசுல ஒரே கவலையா இருக்கு. அதனால ரொம்ப துக்கமா இருக்கேன், எப்ப பார்த்தாலும் அதே யோசிச்சுட்டு இருக்கேன். அதனால ஒரு முடிவு பண்ண, இந்த மாதிரி ஒரு தபஸ பண்ணிடுறது, என்ன ஆனாலும் சரி கடைசி வரைக்கும் தபஸ பண்ணி ஒரு பகவான் கிட்டேந்து வரத்தை வாங்கி புத்திர சந்தானத்தை அடைஞ்சிடுறதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஆனா அதுல ஒரு பெரிய ஒரு சம்சயம் வந்துடுத்து. அதனால உங்களை சரணடைகிறேன், நீங்க தான் எனக்கு இதுல இருந்து ஒரு விமோச்சனத்தை கொடுக்கணும். யார பிரார்த்தனை பண்ணா இது எனக்கு இந்த வாஞ்சித விஷயம் பூர்த்தி ஆகும், எனக்கு இந்த புத்திரன் எப்படி கிடைக்கும், எந்த தேவதையால இதை கொடுக்க முடியும்னு சொல்லுங்கன்றார். வியாசர் இப்படி சொல்ற உடனே நாரதர் பதில் சொல்றதுக்கு முன்னாடி சூதர் அதை வர்ணிக்கிறார். இதிவ்யாசேன பிருஷ்டஸ்து நாரதோ வேதவின் முனிஹி உவாச்ச பரயா பிரீத்யா கிருஷ்ணம் பிரதி மகாமனாக. இப்படி வியாசரால கேட்கப்பட்டதும் வேதவித்து சர்வ விஷயங்களும் அறிந்தவராகிய நாரதர் பிரீத்தியாக பகவான் வேதவியாசருக்கு பதில் சொல்றார். வேதவித்துன்னு இங்க குவாலிபிகேஷன் கொடுக்கிறார் நாரதருக்கு. வேதவித்தாக இருக்கிற குரு தான் குரு. வேதாந்த விஷயங்களை குருமுகமாக சாஸ்திரத்தை அறிந்தவரே குரு. சும்மா நான் யோகி நான் ஞானின்னு சொல்லிட்டு சுயம்புவா இருக்கிற குருவெல்லாம் சாஸ்திரம் ஒத்துக்கிறது இல்லை. அதனால நாரதா மகா ஞானின்னு மட்டும் சொல்லாம வேதவித்துன்னு சேர்க்கிறது. சூத்தர் சொல்றார் வேதவித் முனிகி அப்படின்னு. உடனே நாரதர் கேட்கிறார். நாரத உவாச்ச பாராசர்ய மகாபாக யத்வம் பிருச்சசி மாமிஹ தமேவார்த்தம் புரா புஷ்டா பித்ரா மே மதுசூதனः தியானஸ்தம் ச ஹரிம் திருஷ்ட்வா பிதா மே விஸ்மயம் கதः பர்யபிருச்சத தேவேஷம் ஸ்ரீநாதம் ஜகதः பதிம் கௌஸ்துபோத்பாசிதம் திவ்யம் சங்கச்சக்ர கதாதரம் பீதாம்பரம் சதுர்பாகும் ஸ்ரீவத்சாங்கித வக்ஷசம் காரணம் லோகானாம் தேவதேவம் ஜெகத்குரும் வாசுதேவம் ஜெகநாதம் தப்யமானம் மகத்தபா. ஹே பராசர புத்திரராகிய வியாசரே, நீர் இப்போ ஒரு கேள்வி கேட்டீரே, அந்த கேள்வியை என்னோட தந்தையான பிரம்மாவானவர் மதுசூதனனாகிய மகாவிஷ்ணு கிட்ட ஒரு தடவை கேட்டார். இதே கேள்வி. தமேவ அர்த்தம் புரா பிருஷ்டா. நீர் இப்ப என்கிட்ட கேட்டீரே, அதை என் தந்தையாரே கேட்டார் மகாவிஷ்ணு, அவரோட தந்தை கிட்ட. ஏன்னா அவருக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துடுது எங்க அப்பா பிரம்மாவாச்சர். அவர் யோசிக்கிறார், இவர் என்னடா ஹரியாகிய மகாவிஷ்ணு யாரையோ தியானம் பண்ணிட்டே இருக்காரு எப்போ. தியானஸ்தம் ச ஹரிம் திருஷ்டுவா விஸ்மயங்கதா மே பிதா பப்ரச்ச பரியபிருச்சத. இவர் இப்படி தியானத்துல இருக்காரேன்றதுனால அவரை பார்த்து கேட்கிறார். ஸ்ரீநாதராகிய ஜெகத்பதியை பார்த்து கேள்வி கேட்கிறார் பிரம்மா. அதுக்கு முன்னாடி அந்த மகாவிஷ்ணுவை பார்க்கிறாராம். அவருடைய அழகு அப்படி ஒரு சௌந்தரியத்தோட மகாவிஷ்ணு அங்க படுத்துட்டு இருக்கார். கௌஸ்துபம் மின்றது அவர் மேல. ஒரு பக்கம் சங்கம் இருக்கு, ஒரு பக்கம் சக்கரம் இருக்கு. பீத்தமான அம்பரம், பட்டாக மஞ்சள் நில வஸ்திரமானது உடுத்தின் இருக்கார். 4 கைகளோட இருக்கார். ஸ்ரீவத்சம் இருக்கு ஹிருதயத்துல. உலகத்திற்கே காரணமான அந்த தேவாதி தேவன் மகாவிஷ்ணுவானவர், அவர் ஜெகத்குருன்னு சாட்சாத் கிருஷ்ண பரமாத்மாவாக அவதாரம் வேற பண்ணார். அப்படிப்பட்ட ஒருத்தர் தபஸ் பண்ணிட்டு இருக்காரே, இது என்ன நடக்கிறதுன்னு பிரம்மாவுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுத்து. அவர் கேட்கிறாராம். பிரம்மோவாஜ தேவதேவ ஜெகநாத பூதபவ்ய பவத் பிரபோ தபஸ்சரசி கஸ்மாத்வம் கிம் தியாயசி ஜனார்தன விஸ்மயோயம் மமாத்யர்த்தம் துவம் சர்வ ஜெகதாம் பிரபு தியானயுக்தோசி தேவேஷ கிஞ்சசித்ரமதः பரம் வன்னாபிகமலாஜ்ஜாதः கர்த்தாஹமகிலஸ்ய
त्वत्तः कोऽप्यधिकः अस्ति अत्रदं देवं ब्रूहि मापते। जानाम्यहं जगन्नाथ त्वमादिः सर्वकारणं कर्ता बालयिता हर्ता समर्थः सर्वकार्यकृते इच्छया ते महाराज सृजाम्यहमिदं जगत् हरः संहरते काले सोऽपि ते वचने सदा सूर्यो भ्रमति चाकाशे वायुर्वाति शुभाशुभः अग्निस्तपति पर्जन्यः वर्षदीश तदाज्ञया त्वं तु ध्यायसि कं देवं संशयोऽयं महनं मम त्वत्तः परं न पश्यामि देवं वै भुवनत्रये। हे महादेवा, महाविष्णु, जगन्नाथा, பூதபவ்ய பவத் பிரபோ, நடக்கிறது நடந்தது நடக்க போறது எல்லாத்திற்கும் பிரபுவாக இருந்து கொண்டு இந்த உலகத்தையே நடத்திட்டு இருக்கிறவன் நீ. அப்படி இருந்தும் ஒரு தபஸ் பண்றீரே, யாரை நீர் தியானிக்கிறீர்? எனக்கு இது ஒரே குழப்பமாக இருக்கே. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நீர் தானே உலகத்துக்கெல்லாம் பிரபு. அப்படி இருந்தும் இது என்ன தியானம் பண்ற கோலம்? உம்மோட நாபி கமலத்திலிருந்து பிறந்தவன் நானே இந்த உலகத்தை சிருஷ்டி பண்றேங்கிற பொழுது என்னையே உற்பத்தி பண்ண நீர் எப்பேற்பட்ட சக்தராக இருக்க வேண்டும்? உங்களோட பெரிய சக்தர் யாருமே இருக்கிற மாதிரி தெரியலையே உலகத்துல. அப்படி ஒருத்தர் இருந்தா எனக்கு சொல்லணும். ஏன்னா நீர் தான் காரணம், உலகத்திற்கெல்லாம் காரணமாக இருக்கிறது நீர் தான்றது எனக்கு தெரியறது. உலகத்தை சிருஷ்டி பண்ணினது நீர் தான், உலகத்தை காப்பாத்தின்னு இருக்கிறது நீர் தான், உலகத்தை சம்ஹாரம் பண்ண போறது நீர் தான். என்ன அதனால நான் இந்த உலகத்தை சிருஷ்டி பண்றேன்னா உங்களுடைய அனுஜையினால பண்றேன், உங்களோட இச்சையினால நான் பண்றேன். பரமேஸ்வரன் உலகத்தை சம்ஹாரம் பண்றாருன்னா உங்களுடைய ஒரு இச்சையினால பண்றார். சூரியன் உலகத்தை சுத்துறதுன்னா ஆகாசத்துல சுத்துறது, வாயு காத்து அடிக்கிறது, அக்னி தகிக்கிறது இல்லையா, மழை பெய்யறதுன்னா உங்களோட ஆக்ஞையினால பெய்யறது. விஷாஸ்மாத் வாதப்பவதே. அப்படி இருக்கும் பொழுது நீர் யாரையோ உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்கீரே, எனக்கு ஒன்றும் புரியலையே. உங்களோட உயர்வான ஒரு வஸ்து என்ன இருக்க முடியும் மூன்று லோகத்திலும்னு எனக்கு யோஜனையா இருக்கு. கிருபாம் கிருத்வா வதஸ்வாத்ய பக்தோஸ்மி தவ சுப்ரதா மகதாம் நைவ கோப்யம் பிராய கிஞ்சிதி ஸ்மிருதி தச்ருத்வா வச்சனம் தஸ்ய ஹரிராஹ பிரஜாபதிம் சுருணிஷ்யேகமனா பிரம்மஸ்துவாம் பிரவீமி மனோகதம். பிரம்மாவானவர் கடைசியா கேட்டுக்கிறார், கிருப பண்ணி எனக்கு சொல்லணும். நான் உங்களோட பக்தனாக பாருங்க, புத்திரனா மட்டும் பார்த்தா போறாது, பக்தனா பார்த்துட்டு இப்படி இந்த ரகசியத்தை எனக்கு சொல்லணும். ஏன்னா இதை விட பெரிய ஒரு சூக்ஷ்மம் இல்லைன்னு வேதங்கள்லாம் சொல்றது. அப்படி இருக்கக்கூடிய சூக்ஷ்மமான ஒரு சுரூபம் உம்ம சுரூபம் நீங்களே சொல்லணும்னு சொன்ன உடனே இந்த விஷயத்தை கேட்டு மகாவிஷ்ணுவானவர் பதில் சொல்றார். நீ கேளு, நான் சொல்றத ஏக மனசோட கேளு. இப்ப நான் சொல்ல போறத மனசை நன்னா நியந்திரப்படுத்தி கேளு, உனக்கு நான் சொல்றேன் என்ன விஷயம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். யத்யவித்வாம் சிவம் மாம் ஸ்திதி சிருஷ்டி அந்த காரணம் ये जानन्ति जनाः सर्वे सदेवासुरमानुषाः स्रष्टात्वं बालकश्चाहं हरः संहारकारकः कृता शक्त्येति सन्तर्कः क्रियते वेदपारगैः जगत्सञ्जनने शक्तिः त्वयि तिष्ठति राजसी सात्विकी मयि रुद्रे च तामसी परिकीर्तिता तया विरहितस्त्वं न तत्कर्मकरणे प्रभुः अहं बालयितुं शक्तः संहर्तुं नापि शङ्करः दीना वयं सर्वे वर्तामः सततं विभो प्रत्यक्षे च परोक्षे च दृष्टान्तं षडु सुव्रत शेषे स्वाभिमि पर्यङ्गे परतन्त्रो न संशयः दीनः सदोत्तिष्ठे काले कालवशं गतः तपश्चरामि सततं तथदीनोऽस्म्यहं सदा कदाचित् सकलक्ष्म्या च विहरामि यथा सुखं कदाचित् दानवैः सार्धं सङ्ग्रामं करोम्यहं दारुणं देहधर्मणं सर्वलोकभयङ्करम् प्रत्यक्षं तव धर्मज्ञ तस्मिन्नेकार्णवे पुरा पञ्चवर्षसहस्राणि बाहुयुद्धं मया कृतं सौकर्णमलजौ दुष्टौ दानवौ मदगर्वितौ देवदेव्या प्रसादेन निहतो मधुकैटभौ
तदात्वया न किं ज्ञातं कारणं दुवरात्परं शक्तिरूपं महाभाग किं पृच्छसि पुनः पुनः यदिच्च पुरुषो भूत्वा विचरामि महार्णवे कच्च कच्छपकोलसिंहश्च वामनश्च युगे युगे न कस्यापि प्रियो लोके तिर्यज्ञो निसम्भवः नाभावं स्वेच्छया वाम वराहादिषु योनिषु நான் சொல்றத ரொம்ப கவனமாக கேளு. நீரும் பரமேஸ்வரனும் நானும் சிருஷ்டி ஸ்திதி அந்தம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறோமே ஒழிய உலகம் இப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருக்கு. தேவர்கள் அசுரர்கள் மனுஷர்கள் எல்லாம் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கா. நம்ம தான் சிருஷ்டி ஸ்திதி அந்தம் பண்றோம்னு. நீ சிருஷ்டி பண்ற, நான் பாலனம் பண்றேன், பரமேஸ்வரன் சம்ஹாரம் பண்றான்னா எப்படி முடியறது? ஒரு சக்தியினால முடியாது. சக்தியா இது சந்தர்க்க கிரியதே வேதபாரகை. வேதம் அறிஞ்சவாள்லாம் இதை புரிஞ்சு சொல்றா. ஒரு மகா பராசக்தியினாலதான் இந்த 3 தெய்வங்களும் நம்ம 3 பேரும் சிருஷ்டி ஸ்திதி அந்தம் பண்ண முடியாது. ஜகத்தை உற்பத்தி பண்ற சக்தி ராஜச சக்தியாக உங்ககிட்ட இருக்கு. உலகத்தை பாலிக்கிற சக்தி சாத்வீக சக்தியாக எங்கிட்ட இருக்கு. உலகத்தை திரோபாவம் பண்ணி பிரளயத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி தாமச சக்தியாக ருத்ரன்கிட்ட இருக்கு. அதனால உன்னுடைய இந்த காரியம் பண்ணக்கூடிய சக்தி இருக்கே, அது இந்த சக்தி இல்லாம போச்சுன்னா உன்னால பண்ண முடியுமோ? அந்த சக்தி இல்லாம போச்சுன்னா என்னால பாலனம் பண்ண முடியுமோ? அந்த சக்தி இல்லாம போச்சுன்னா பரமேஸ்வரனால சம்ஹாரம் பண்ண முடியுமோ? அதனால நம்ம 3 பேருமே உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயங்களும் இதுல நான் சக்திக்கு அதீனம். அதனால அந்த சக்தி என்னுடைய ஒரு பிரபாவத்தினாலதான் இந்த விஷயம் எல்லாம் நடக்கிறது. நான் ஆதிசேஷன்ல நான் இதுக்கெல்லாம் ஒரு பிரமாணத்தை சொல்றேன், நன்னா கேட்டுக்கோ. ஆதிசேஷன்ல சயனம் பண்றேன். சேஷே ஸ்வபிமி பரியங்கே பரதந்திரோன்னு சம்சயா. நான் ஒரு ஆதிசேஷன்ல படுத்துட்டு இருக்கேன்னா அது வேற ஏதோ ஒண்ணுக்கு அதீனமா? நானே ஆதிசேஷன் அதீனம். அந்த ஆதிசேஷன் அதுக்கு அடியில இருக்கிற ஜலத்துக்கு அதீனம், காலத்திற்கு அதீனம், தேசத்துக்கு அதீனம், வஸ்துக்கு அதீனம். அதீனம்னா அதுக்கு அது அண்டி இருக்குன்னு அர்த்தம். நம்மளே நம்மளோட இருப்புக்கு வேற ஒரு விஷயத்தை அண்டி இருக்கு. அதனால அது அதீனமா இருக்கிறதுனால எப்பவுமே அந்த ஸ்வரூபம் எந்த ஸ்வரூபம் என்னெல்லாம் தாங்கிட்டு இருக்கோ அதை நான் தியானம் பண்ணிட்டு. அது மட்டும் இல்லாமல் என்னோட நிலையை பாரு. சில காலம் லக்ஷ்மியோட சந்தோஷமா இருக்க முடியறது. சில சமயம் என்ன ஆகுதுன்னா ராட்சசர்களோட யுத்தம் பண்ண வேண்டியிருக்கு. சில சமயம் அங்கேருந்து போய் உடலை வருத்திண்டு ரொம்ப கஷ்டப்பட்டு யுத்தம் பண்ணி அடி வாங்கிக்க வேண்டியிருக்கு. ஒரு தடவை நீ பார்த்தேன்னா 5000 வருஷம் பாகு யுத்தம் பண்ணிருக்க. ஒரு தடவை என் காதுல இருக்கக்கூடிய மலம் இருக்கே, கர்ண மலம், அந்த அழுக்கிலேந்து 2 துஷ்டர்கள் உற்பத்தியானா மது கைட்டவர்கள். என்னால என்ன பண்ண முடிஞ்சது? சாட்சாத் பராசக்தியை போய் அண்டினதுக்கு அப்புறம் அவதான அந்த மது கைடபால வதம் பண்ணா. அப்போ பரத்துக்கெல்லாம் பரமாக இருக்கக்கூடிய இந்த லோகத்துக்கான காரணம் லோகமாதாவான பராசக்தி தான். அதனால நீ இதுல கேட்கறதுக்கு என்ன இருக்கு? சக்தி ரூபமா இருக்கிற அம்பாள் சக்தி ரூபம் மகாபாக கிம் பிரிச்சசி புனః புனः எதிச்ச புருஷோ பூத்வா விஜராமி மகார்ணவே. இந்த சக்தி என்னை எப்படியெல்லாம் இயக்குறாளோ அப்படிதான் இந்த சம்சார கடல்ல நானும் எல்லார மாதிரியும் உழண்டுன்னு இருக்கேன். சில சமயம் கச்சபம்ன்ற ஆமையாகி போய் உலகத்துல காரியம் பண்ண வேண்டியிருக்கு. சில சமயம் மத்சியமாக பண்ண வேண்டியிருக்கு, சில சமயம் கூர்மமாக பண்ண வேண்டியிருக்கு, சில சமயம் சிங்கமாக, சில சமயம் வாமனனாக, இப்படியெல்லாம் போய் திண்டாட வேண்டியிருக்கு உலகத்துல. இது யாருக்காவது பிரியமா இருக்க முடியுமா? ந கஸ்யாபி பிரியோ லோகே திரியக்யோ நிஷு சம்பவா. இந்த மாதிரி திரியகுன்னு இருக்கக்கூடிய ஆமையாகவும் மீனாகவும் பன்றியாகவும் சிம்மமாகவும் போய் ஜென்மா எடுக்கணும்னு நமக்கு என்ன தள்ளெழுத்துன்னா?
நானா ஆசைப்பட்டு இதெல்லாம் பண்ணுவேனா? நாபவம் ஸ்வேச்சையா வாம வராகாதிஷு யோனிஷு. இஷ்டப்பட்டு யாரும் போய் இந்த மாதிரி யோனியை போய் யாரும் வராக அவதாரத்தை எடுக்கிறதுக்கு எனக்கு என்ன ஆசையா? போய் 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 பண்ணியாக பிறக்கணும்னு ஏதோ ஒரு சக்தி தான் என்னை இயக்கிறது. விஹாய லக்ஷ்மியா சக சம்விஹாரம் போயாதி மத்ஸ்யாதிஷு ஹீனயோனிஷு ஷய்யாம் ச முக்த்வா கருடாசனஸ்தா கரோமி யுத்தம் விபுலம் சுதந்திரஹா. அழகா மகாலட்சுமி இருக்கா என் கூட. இந்த சமுத்திர மந்தனம் பண்ணும் பொழுது அதுல இருந்து வெளியில வந்தா அத்தனை பேரும் மோகிக்கக்கூடிய ஒரு ரூபம் மகாலட்சுமி. உலகத்திலேயே யாரை பார்த்தாலும் பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கான்னு. அப்படி ஒரு மகாலட்சுமி இருக்கும் பொழுது அவ கூட உட்கார்ந்துட்டு இங்க நான் பேசிட்டு பொழுத போக்கின்னு இருப்பேனா, போய் மத்ஸ்யாவதாரத்தை எடுத்துன்னு போய் உலகத்துல போய் யுத்தம் பண்ணிட்டு இருப்பேனா ஹீனயோனியில. இங்க அழகா சேஷ சயனம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நான் ஸ்பிரிங் மேட்ரஸ் பாரு என் குருநாதர். காயில் மேட்ரஸ் காயில் பண்ணிருக்கிறதுல ஃபர்ஸ்ட் காயில் மேட்ரஸ் இந்த வேர்ல்டு. அப்படி இருக்கக்கூடிய இந்த சேஷத்துல போய் சயனம் பண்ணிட்டு இருக்கிறேன்னா, போய் கருடாசனத்துல உட்கார்ந்துட்டு யுத்தம் பண்ணணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? நானாவா இதெல்லாம் பண்றேன்? புராபுரஸ்தேஜ சிரோமதீயம் கதம் தனுர்ஜாஸ்கலனாத்வாசாபி त्वया तदा वाजिशिरो गृहीत्वा संयोजितम शिल्पिवरेण भूयः. ஒரு தடவை உனக்கு ஞாபகம் இருக்கா? என்னோட தலை வெட்டுண்டு போச்சு. அப்போ குதிரை தலையை எடுத்து என்னோட கழுத்து மேல வச்ச நீ வச்சு அதுக்கப்புறம் ஹயக்ரீவன்னு எனக்கு பெயரே வந்தது. ஹயானனோகம் பரிகீர்த்திதஸ்ச பிரத்யக்ஷமே தத்தவலோககர்த்தா விடம்பனேயம் கில லோகமத்தியே கதம் பவேத் ஆத்மபரோ யதி ஸ்யாத். நான் தான் உலகத்தை எல்லாத்தையும் நியமனம் பண்றேன், எல்லாத்தையும் பண்றேன் இருந்தா எனக்கே இந்த மாதிரி குதிரை முகம் ஏற்பட்டிருக்குமா? உலகமே இதை பார்த்ததே, என் தலை வெட்டப்பட்டு இந்த மாதிரி ஒண்ணு நடந்ததுங்கிறது. எனக்கு அப்ப சக்தி இருக்கா? என்னையும் இயக்குகின்ற வேற ஒரு சக்தி இருக்கிறதுனால தானே எனக்கு இப்படி நடந்ததுன்னு சொல்றார் மகாவிஷ்ணு. தஸ்மான்னாகம் ஸ்வதந்திரோஸ்மி சக்தியதீனோஸ்மி சர்வதா தாமேவ சக்திம் சததம் தியாயாமி ச நிரந்தரம். அதனால நாகம் சுதந்திரஹா, நான் சுதந்திரம் இல்லை. அப்ப நான் யாரு? சக்தி அதீனஹா, பராசக்திக்கு அதீனம், பராசக்தி அண்டி இருக்கக்கூடியவன் நான். அஸ்மி தாமேவ சக்திம் சததம் தியாயம். அந்த பராசக்தியை எப்பவும் நான் தியானம் பண்ணிட்டு இருக்கேன் நிரந்தரம். அந்த பராசக்திக்கு பரமானது ஒண்ணுமே இல்லை. நாத பரதரம் கிஞ்சித் ஜானாமி கமலோத்பவ. அந்த சக்திக்கு பரமாக ஒரு விஷயத்த நான் அறியவில்லை. ஹே கமலோத்பவ, கமலத்துல தோன்றிய பிரம்மாவே, பராசக்திக்கு உயர்வான ஒரு தெய்வம் கிடையாது. நாரத உவாச்ச இதியுக்தம் விஷ்ணுநாதேன பத்மயோனே ஸ்து சந்நிதௌ தேன சாப்யஹ முக்தோஸ்மி ததைவ முனி புங்கவ தஸ்மாத் த்வமபி கல்யாண புருஷார்த்தாப்தி ஹேதவே அசம்சயம் ஹிருதம் போஜே பஜ தேவி பதாம்புஜம் சர்வம் தாஸ்யதி சா தேவி எத்யதிஷ்டம் பவேத்தவ. நாரதர் சொல்றார், மகாவிஷ்ணுவாகிய என்னோட தாத்தா இதை என் அப்பா பத்மயோனிட்ட சொன்னார். அதனால அதை நான் அப்புறம் எங்க அப்பாட்டேந்து கேட்டேன். அதை நான் உங்ககிட்ட இப்ப சொல்லியிருக்கேன். இது நானா சொல்றது இல்லை, என்னோட சொந்த தாத்தாவான மகாவிஷ்ணு சொன்னது. அதனால நீயும் உனக்கு மங்களம் வேணும்னா, நீ விரும்பின விஷயத்தை அடையணும்னா சந்தேகமே இல்லாம அந்த பராசக்தியான தேவியினுடைய பாதார விந்தத்தை எப்பவும் ஸ்மரிச்சுட்டே இரு. சர்வம் தாஸ்யதி சாதேவி, அவ கொடுப்பா உனக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பா. உன்னுடைய இஷ்டம் எதுவோ அதை பூர்த்தி பண்ணக்கூடிய சக்தி அவ ஒத்திட்டு தான் இருக்கு அப்படின்னு நாரதர் சொல்லவும், சூத உவாச்ச நாரதேன ஏவ முக்த்வா உக்தஹ து வியாசஹ சத்யவதி சுதஹ தேவி பாதாப்ஜனிஷ்ணாதஹ தபசா பிரயயௌ கிரௌ. அம்பாள தியானம் பண்ணணும்ட்டு கிரி மலையை ஏறி போறார். அம்பாள் தபஸ் பண்றதுக்காக, அம்பாள் பாதபத்மத்துல தபஸ் பண்ணணும்ன்றதுனால வியாசாச்சாரியால் மலையை ஏறுறாருன்னு சூத்தர் சொல்லவும், அதோட இந்த 4வது
அத்தியாயம் பிரதமஸ்கந்தத்துல பூர்த்தியாருது. இது ஸ்ரீதேவி பாகவதே மகாபுராணே பிரதமஸ்கந்தே சதுர்தோத்தியாய. 4வது அத்தியாயம் முடிகிறது. அடுத்தது 5வது. அத பஞ்சமோத்தியாய ரிஷயபூச்சு சூதாஸ்மாகம் மனக்காமம் மக்னம் சம்சயசாகரே யதோக்தம் மகதாச்சரியம் ஜெகத் விஸ்மயகாரகம். ரிஷிகள்லாம் ஆச்சரியப்படுறா, எங்களுக்கு ஒன்றும் புரியலையே, ஆச்சரியமா இருக்குது. ஆனா அதே சமயத்துல இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு ஆசையும் ஏற்படும். உலகத்தையே விஸ்மயம் பண்ணக்கூடிய விஷயத்த நீங்க எனக்கு ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்க. மகாவிஷ்ணுக்கு ஆதியா இருக்கிறது சக்தியா, இது என்னடா அதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆவல் இருக்குன்னு சொல்லவும் 5வது அத்தியாயம் ரொம்ப ஆச்சரியமா தொடங்கிறது. அதை நம்ம மேல பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.